ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழை தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பேனில் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாழைத்தண்டை இந்த மாதிரி அந்த நாரெலாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இதை வாரத்தில் 2 முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. நமக்கு யூரின்லேயே அந்த கல் கரைஞ்சிடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் வாழைப்பூ, வாழைத்தண்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் வதங்கினதும் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வேகட்டும். அடுப்பு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு. இப்போது அந்த தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டு இதில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. ஒரு சில தண்டு நமக்கு அந்த கசப்புத்தன்மை தெரியும். இந்த மாதிரி தேங்காய் பூ சேர்த்து நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்லா அந்த கசப்புத்தன்மை தெரியாமல் நல்லா சுவையாக இருக்கும். தண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு ஒரு சூப்பரான தண்டு பொரியல் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி வாழைத்தண்டு பொரியல் நீங்களும் சமைச்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.